ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்டிங்கில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போகும். பட் ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் இட். வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இதை முடிஞ்ச மட்டும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் சொல்கிறேன். ஆனால் எப்படி இங்கிலீஷில் எழுதணும்னு சிம்பிளாக சொல்கிறேன், அதுதான் முக்கியம். ஏன் சரி, ஃபீச்சர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு பொருளோட ஃபீச்சர்னா அதுக்கு என்ன மீனிங்? நம்பர் 1, அது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபோன் எடுத்தீங்கன்னா அதனுடைய ரேம், ஓகே, இது அதனுடைய என்ன சிப் அப்படிம்பாங்க. இப்போ ஆப்பிள்னா M1 M2 சிப், அது மாதிரி என்ன அதனுடைய இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட். ஓகே, அப்புறம் அதனுடைய டேர்ம்ஸ், ஓகே, என்ன முக்கியமான டேர்ம்ஸ், அப்புறம் வந்து என்ன மீனிங், அதுக்கப்புறம் அதனுடைய என்ன சொல்லலாம், ஒரு பிஸ்னஸ் யூஸ். இதெல்லாம் தான் கால்டு ஃபீச்சர்ஸ். ஓகேயா, ஃபஸ்ட்டு. சரி, இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாப்பிங் மாலில் போயிட்டு இஎம்ஐயில் வாங்குறீங்க. இப்போ இது மாதிரி ஒரு உங்கள் பர்சனல் யூஸ் ஸ்மால் ஃபோன் தான் வாங்கிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு பில்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஜேசிபி மாதிரி மிஷின் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேயா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிமெண்ட் மிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இதை நம்ம வாங்கிட்டோன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டு. ஆனால் அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் சும்மா வச்சுட்டு இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ வரும்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால், நம்ம வந்து இதை உடனே வாங்க வேண்டாம்டா, கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது இருந்தால் நல்லா சீக்கிரம் முடிச்சிடலாம், நமக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி, அதை ரெண்டில் எடுக்கலாம். கரெக்ட், ரெண்டில் எடுக்கலாம். அந்த ரெண்டில் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹையர் பர்ச்சேஸ்னு அர்த்தம். ஓகேயா, நான் யாரும் அப்படி டக்கு ரெண்டில் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு சும்மா ஒரு சைக்கிள் எடுக்கிறீங்க ரெண்டு, இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு சோஃபான்னா ஓகே. ஆனால் இந்த மாதிரி பெரிய மிஷின்னா என்ன, அதுக்கு வந்து நிறைய வந்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேயா, சரி, இப்போ ஒரு டேர்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, ஹையர் பர்ச்சேஸோட முக்கியமான டேர்ம் வந்து விற்கிறவர் இருக்கார்ல, ஹி இஸ் கால்டு ஹையர் வெண்டார் ஆர் ஹையர் ஓனர். அதை யார் வாங்கிக்கிறாங்களோ ஆர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ ஹி இஸ் கால்டு ஹையரர். ஹையர் வெண்டார், ஹையரர். ஓகேயா, சரி, இப்போ இனிமேல் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹையர் பர்ச்சேஸில் இந்த குட்ஸை கொடுத்துருவாங்க இங்கே. ஓகே, அப்போ த பொசஷன் ஆஃப் த குட்ஸ் இஸ் வித் த ஹையரர், கரெக்ட். ஆனால் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? ஹையரர் இருக்கு. அப்போ அது முக்கியமான பாயிண்ட் ஆகிடுங்க. த பொசஷன், அதாவது அந்த ஹையரர் கெட்ஸ் த பொசஷன், ஓகே, பட் த ஓனர்ஷிப் இஸ் ஸ்டில் வித் த ஹையர் வெண்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேயா, அப்போ எப்போ தான் சார் ஓனர்ஷிப் வரும்னா, இவர் லாஸ்ட் பேமெண்ட் பண்ண, இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணது. ஸோ ஆஃப்டர் மேக்கிங் த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட், த ஹையரர் கெட்ஸ் த ஓனர்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஓனர்ஷிப் இஸ் வித் த ஹையர் வெண்டார். ஓகே, ஒன்லி த டெலிவரி ஆஃப் த குட்ஸ் இஸ் வித் த ஹையரர், நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆஃப்டர் மேக்கிங் த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் ஆஃப்டர் பேயிங் த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஹையரர் கெட்ஸ் த ஓனர்ஷிப். ஓகே, 2 பாயிண்ட். சரி, இது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்போ அது வரைக்கும் அந்த பொருளை யார் பத்திரமா பார்த்துக்கணும்? கரெக்ட், யார் கையில் இருக்கோ அவர் தான் பார்த்துக்கணும், கரெக்டா. அப்போ அடுத்து 3வது பாயிண்ட், த ஹையரர் ஷுட் டேக் கேர் ஆஃப் த குட்ஸ். ஓகேயா, த ஹையரர் ஹஸ் டு கீப் த குட்ஸ் இன் குட் கண்டிஷன். ஓகேயா, சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஹையரருக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஃபெசிலிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா வராது, கரெக்டாக. பிஸ்னஸில் நத்திங் இஸ் ஃப்ரீ, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அப்போ என்ன பண்ணுவார்? இதுக்கு வந்து ஒரு ஹையர் சார்ஜஸ் பே பண்ணுவார், கரெக்டா. இந்த ஹையர் சார்ஜஸ் தான் பேசிக்கலி இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, ஸோ இப்போ என்ன சொன்னோம்? ஹையரர் ஹேஸ் டு கீப் த குட்ஸ் இன் குட் கண்டிஷன். ஓகேயா, 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து த ஹையரர் பேஸ் ஹையர் சார்ஜஸ் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி இயர், அதாவது எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட். ஓகேயா, அடுத்த பாயிண்ட் என்ன? ஓகே, இப்போ இவர் வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணுறாரு. சரி, முதல்ல என்ன சொன்னேன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது தேவையாக இருக்கும், ஆனால் அடுத்த ப்ராஜெக்ட் வருமானு தெரியாது. அப்போ ஹையரர் ஹேஸ் த ஆப்ஷன் டு ரிட்டர்ன் த குட்ஸ். அதுதானே இந்த ஹோல் என்ன சொல்லலாம், ஒரு மீனிங் ஆஃப் த ஹையர் பர்ச்சேஸ் நம்ம போகிறது. அதனால 4வது பாயிண்ட் வந்து த ஹையரர் ஹேஸ் த ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன்னா ஹேஸ் த சாய்ஸ் சொல்லலாம், டு ரிட்டர்ன் த குட்ஸ். ஓகேயா, அடுத்தது. ஓகே, இந்த மாதிரி ஸ்மூத்தாக போச்சுன்னா ஓகே. ஆனால் இந்த மாதம் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலேனால், ஒருவேளை பே பண்ணேன்னா அப்போ என்ன பண்ணுவார்? ஹையர் வெண்டார், கரெக்ட், குட்ஸ் எடுத்துருவார். அப்போ அதை எழுதிடணும். அப்போ ஹையர் வெண்டார் ஹேஸ் த ரைட் டு ரீபொசஸ் த குட்ஸ். ஏன்னா இந்த பொசஷன் முதல்ல எடுத்துட்டாலும் டெலிவரி, அதனால அதுக்கு பேர் ரீபொசஸ்ன்னு பேர். சரி, முதல்ல டெலிவரி போயிடுச்சு, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ரீபொசஸ் த குட்ஸ்
இஃப் த இன்ஸ்டால்மெண்ட் இஸ் நாட் பெய்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன? ஓகே, அப்படி குட்ஸ் ரீப்ரோசஸ் பண்ணால் எது வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் எதாவது லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து செட்டில் பண்ணிப்பாங்க. ஓகேயா? இப்போ முதல்ல பாயிண்ட் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யார் யார்? இவர் ஹையர் வெண்டார், இவர் ஹையரர். ஓகேயா? செகண்ட் பாயிண்ட் வந்து த டெலிவரி ஆர் த பொசிஷன் ஆஃப் த குட்ஸ் வித் ஹூம், கரெக்ட், ஹையரர். ஓகேயா? மூணாவது பாயிண்ட் என்ன? ஓனர்ஷிப் இஸ் வித், கரெக்ட், ஹையரர். ஓகேயா? நாலாவது பாயிண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஈஸியாக வராது. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ண, குட்ஸை குட் கண்டிஷனில் வச்சுக்கணும். ஸோ த ஹையரர் ஹேஸ் டு கீப் த குட்ஸ் இன் குட் கண்டிஷன். ஓகேயா? ஆனால் அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணணும்? த ஹையரர் ஹேஸ் டு பே த ஹையர் சார்ஜஸ். ஓகேயா? அடுத்த ஆறாவது பாயிண்ட் வந்து இது மாதிரி ஸ்மூத்தாக போச்சுன்னா ஹாப்பி. சப்போஸ் ஏதாவது டிலே ஆச்சுன்னா அப்போ ஹையர் வெண்டார் ஹேஸ் த ரைட் டு, கரெக்ட், இந்த வேர்டு சொல்லுங்கள், வீடியோ கூட பாஸ் பண்ணிக்கோங்க. Repossess the goods. REPOSSES. Repossess the goods. Okay. REPO. Okay. Repossess. REPOSSES. ரெண்டு இடத்துல ரெண்டு எஸ் வரும். ஓகேயா? ரீபோசஸ் த குட்ஸ். அப்படி ரீபோசஸ் பண்ணால் அது வரைக்கும் பே பண்ண ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட், ஓகே, அது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து செட்டில் பண்ணி ஹையரர் ஹேஸ் டு ரீஃபண்ட் த மணியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் மொத்தம் 7 பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த 7 பாயிண்ட்ஸும் நான் வீடியோ டைட்டிலையும் போட்டிருக்கேன். நீங்களும் அங்கே போய் பாருங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.